சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆச்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள். டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம். உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். இப்போ மாணவர்கள் இளைஞர்கள்லாம் முதல்வர் அவர்களை அப்பான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சார், இதை சொல்லும் போது உங்களுக்கு சிரிப்பு இல்லையா? அப்பா அப்பான்னு பாதிக்கப்படுற பெண்கள் தான் கத்துறாங்க. அதெல்லாம் அதாவது சொந்த அப்பாவை கூப்பிடுது. இன்னைக்கு கூட முதலமைச்சரை சொல்லலை, தமிழக முதல்வரை அப்பான்னு யாரும் கூப்பிடுறது இல்ல உங்களை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? மக்கள் பாக்குறாங்க, மக்களும் பாக்குறாங்க. சரி, விட்டுருவோம். அதுதான் ரியாலிட்டி. அப்படியே நான் உங்க கட்சியினுடைய பொதுச் செயலாளருக்கு வரேன். புரட்சி தமிழர்னு யார் சொல்றா? நம்ம ரோட்ல போய் கேட்டா புரட்சி தமிழர் யாருன்னு சொன்னா அவங்க கன்ஃபியூஷன் ஆயிடுவாங்க. சத்யராஜா இல்ல எடப்பாடி பழனிசாமி கன்ஃபியூஷன் சொல்றானா இல்லையா? மத்திய அரசிடமும் காப்பாற்றி அதை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக மாற்றி அங்கே ஹைட்ரோ கார்பன் எடுக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி தந்தவரை புரட்சி தமிழர்னு சொல்றதுல எடுத்தரப்புல இருக்க வலிக்கும் அப்படின்னு சொன்னா அது ஒவ்வொரு கட்சி தொண்டன்னு சொல்லிக்கிட்டே தான் இல்ல. அம்மாவுடைய போட்டோ இல்ல அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமிக்கு மனசு வலிக்கல. இதெல்லாம் என்னன்னா அது ஆக்சுவலி அங்க என்ன நடந்துச்சுன்னு எந்த பத்திரிகையாளருக்கு தெரியுமா, இல்ல தெரிஞ்ச பத்திரிகையாளருக்கு உண்மையை பேசிருக்கீங்களா? செங்கோட்டையன் சொல்றதே எடப்பாடி கேட்க மாட்டேங்கிறாரு. செங்கோட்டையன் அவர்களும் EPS அவர்களும் உட்காந்து பேசுனது ஏதாவது மீடியா பார்த்துச்சா? அந்த யூடியூப் சேனல்ஸ்ல உட்காந்து அதிமுகவுக்கு அட்வைஸ் போன்ற இந்த வீணா போனவர்கள் யூ ப்ளீஸ் ஷட் அப் யுவர் மவுத். அதிமுகல தொடர்ந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வரது குறித்து விவாதங்கள் வருது. எங்களுக்கு பிரச்சனையே இல்ல சார், மீடியா தான் பிரச்சனை இல்ல. பிரச்சனை. நான் புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தா அதிமுக தமிழக வெற்றிக்கழகம் கூட்டணி பேச்சுவார்த்தை ரகசியமா நடந்துட்டு வருது. Why not? ஏன் நடக்கக்கூடாது? இப்போ சீமானும் உள்ள அடங்குறாரா? அதிமுக Why not? சீமான் ஏன் வரக்கூடாது? தாவேக்கா ஏன் கூட வரக்கூடாது? ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் நாச்சியால் சுகந்தி அவர்கள். வணக்கம். வணக்கம். அண்மையில் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை சந்திச்சாரு அப்படின்னு சொல்லி ஒரு பரபரப்பான செய்தி வந்துச்சு. ஆனால் இது தொடர்பாக அதிமுக தரப்புலேருந்து எந்த ஒரு அறிவிப்புமே வரல. உண்மையுமே பிரசாந்த் கிஷோர் சந்திச்சாரா இல்லையா? இல்லை, நாங்கள் திமுக மாதிரி கிடையாது. எல்லாத்துலேயும் நாடகம், எல்லாத்துலேயும் போலித்தனங்கள் செய்வதற்கு சந்திச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னால் அது சந்திச்சோன்னு சொல்லிட்டு ப்ரெஷர் கூப்பிட்டு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுற அளவுக்கு எங்களுக்கு கட்ஸ் இருக்குது. அப்புறம் தேர்தல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுகள்லாம் இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே மீட் பண்ண வேண்டிய தேவை அதிமுகவுக்கு இல்லை அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். அப்போ மீட் பண்ணல அப்படிங்கிறது இப்போ நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் திமுகவாக இருக்கட்டும், பாஜகவாக இருக்கட்டும், அல்லது தமிழக வெற்றிக்கழகமாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்பயே தேர்தலுக்காக பல்வேறு வியூகங்களை வகுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ திமுக ராபின் சர்மாவோட பேச்சுவார்த்தை நடத்துவதாக தகவல். பாஜக எப்பயுமே அந்த எலெக்ஷன் மோட்லேயே இருப்பாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். தமிழக வெற்றிக்கழகம் புதுசாக தொடங்க கட்சி, அந்த கட்சி பார்த்தீங்கன்னா 3 பேரை ஸ்ட்ராட்டஜிஸ்டாக கையில் வச்சுருக்கிறாங்க. அதிமுக இப்போ யாருமே வழிநடத்துறதுக்கு எடப்பாடி பழனிசாமி இருந்தாலும் ஸ்ட்ராட்டஜி வியூகம் இருக்கிறதுக்கு யார் இருக்கா அப்படின்னு தெரில. சுனில் இருந்தார், இப்போ இருக்காரா என்னன்னு தெரில. வெளியிருந்து ஆதரவா அப்படி இருக்காரா? முதல்ல இந்த ஸ்ட்ராட்டஜி கான்செப்ட்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை வச்சுக்கணும். பிரசாந்த் கிஷோர், இப்போ இந்த பிரசாந்த் கிஷோரோட டீமில் இருந்தவங்க தான் ராபின் சர்மாலாம் இல்லையா? சுனில், இவங்க எல்லாருமே ஒரு காலத்தில் ஒன்றா இருந்தவங்க. அப்புறம் பிரிஞ்சு ஆளாளுக்கு ஒருத்தரை கொண்டு போகிறாங்க. பாஜக வந்ததுக்கு அப்புறம், ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு தானே, ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி 2012-13 இருந்து அவங்க இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு வச்சு வேலை பார்க்குறது அப்படிங்கிறது தான் அவங்க அந்த கலாச்சாரம் தான். மேற்கு வங்கம் போச்சு, ஆந்திர பிரதேஷ் போச்சு, தெலுங்கானா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே வந்துட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டால நீங்கள் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? மக்கள்கிட்ட போய் அரசியல் பண்ணுறது யார்? அரசியல்வாதிகள் தானே, அது எந்த கட்சியாக இருந்தாலும். இதில் எங்கேயோ பீகாரில் இருக்கிற ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஒருத்தர் இங்கே உட்காந்து ஒரு கட்சியை ஜெயிக்க வைக்க முடியும் அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்டால அவரோட சொந்த மாநிலமான பீகாரில் பெரிய அளவுக்கு ஜெயிச்சிருக்கணும் இல்லையா? அவர் அங்கே டெபாசிட்டே தொலைச்சிட்டாரே. அப்போது இதுங்கிறது என்னென்னா, இங்கே நீங்கள் ஒரு மாநிலத்தில், தமிழ்நாடு மாதிரி ஒரு வளர்ந்த மாநிலத்தில் 2 பிரதான கட்சிகள் தேர்தலில் போட்டியிடுது. இப்போ கிரவுண்டு அதே சைஸ் கிரவுண்டு, 4-5 காம்படிட்டர்ஸ் அல்லது பிளேயர்ஸ் உள்ளே வந்துட்டாங்க. இந்த பக்கம் நாம் தமிழர் இருக்காங்க, அந்த பக்கம் இப்போ புதுசாக டிவிகே வராரு, விஜய் வராரு. ஏற்கனவே பாஜக ஒரு 2 தேர்தலாக அவங்க பெருசாக
ப்ளே பண்ணிட்டு வராங்க அப்படின்னு. கிரவுண்டு வந்து சேம் சைஸ் கிரவுண்டு. இப்போ 5 பிளேயர்ஸ் 6 பிளேயர்ஸ் உள்ள இருக்காங்க. பிரதான பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிங்கும்போது இதில வந்து ஒரு பயம் வந்துருது ஒவ்வொரு கட்சிக்குமே. இப்ப திமுக வந்து திமுகவோட மிகப்பெரிய பலவீனம் அப்படிங்கிறது, அது வந்து எப்பயுமே தன்னை நம்பாது. தான் கூட கூட்டணி சேர்ற கட்சிகள தான் நம்பும். இதுவரைக்கும் அது கட்சி தோன்றிய காலத்திலிருந்து இன்ன வரைக்கும் வந்து அதால தனியா நின்னு, அதுவும் குறிப்பாக கருணாநிதி தலைமையிலான திமுக இருக்கு இல்லையா? அது வந்து எப்பயுமே தனியா நின்னு ஜெயிச்சு சரித்திரமே கிடையாது. தென் இப்ப ஸ்டாலினோட திமுகவும், அது 2019 தேர்தலா இருந்தா இருக்கட்டும், 21 சட்டமன்ற தேர்தலா இருக்கட்டும், எதுலயுமே அவரால தனியா நின்னு, திமுகங்கிற ஒரு தனியா நின்னு, அவர் தனத்தானே தமிழக மக்கள்லாம் என்னைய குழந்தைகள்லாம் என்ன அப்பான்லாம் கூப்பிடுறாருன்னு சொல்லிட்டு, ஒரு ஆர்ட்டிஃபிஷியலான ஒரு விஷயங்கள் எல்லாம் பண்றாங்கல்ல. அப்ப இவ்ளோ ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு ஆள் வந்து தனியா நின்னு ஜெயிக்கலாம் இல்லையா 26ல? அப்ப நீங்க வந்து அது ராபின் சர்மாவோ, எந்த சர்மாவையோ கூட்டிட்டு வந்து, அவங்க உங்களுக்கு என்ன சொல்லிக் குடுப்பாங்க சார்? இப்படி அ இது ஆஃப் ஒயிட் பேண்ட்டும், ஷர்ட்டும் போட்டு, இந்த மாரி சோஃபால உட்காந்து 4 எழுதி குடுத்த டயலாக்க பேசுனா, அத மக்கள் பார்த்தா, உடனே உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்களா? இப்ப போன தடவ நீங்க ஒரு பாட்டு கொண்டு வந்தீங்க. என்ன பாட்டு? ஸ்டாலின் தான் வராரு. ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாருன்னு. ஒரு அம்மா அந்த வெள்ளத்துல கலாய்ச்சு விட்டாங்க தெரியுமா? ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு, நல்லா விடியல் தந்தார் பாருன்னு சொல்லிட்டு அந்த அம்மா அசிங்கமா திட்டிட்டு போனாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, நீங்க வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பாடல்கள் மூலமா, புது புது காட்சிகள் மூலமா, காஸ்டியூம புதுசு புதுசா மாத்துறது மூலியமா, ஒரு வைப்ரன்ட்டான டயலாக் எழுதி தந்து, அத கேமரா முன்னாடி பார்த்து பேசுறது மூலியமா, மக்கள வந்து போயி சென்றடைய முடியும் அப்படின்னு சொன்னா, இத்தன வருஷமா இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி இங்க நடந்ததுக்கு பேரு தானே உண்மையான மக்கள் அரசு. ஜெயலலிதாவும் கிட்டத்தட்ட ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்லாம் இல்லையே. இப்ப கடந்த அவங்க கடந்த ம். கடந்த சட்டமன்ற தேர்தல்ல நம்ம சுனில வச்சிருந்தோம் தானே. சரி. அதாவது நீங்க என்ன நீங்க அப்படிங்க திமுக சொன்னீங்கன்னா, அது அதிமுகவுக்கு பொருந்தும்ல. நீங்க வந்து எல்லாருமே என்னன்னா, சுனில் வந்தாரு, சுனில் உள்ளுக்குள்ள இருந்தாரு, சுனில் வேலை பார்த்தாருன்னு, நீங்களா வந்து நீங்களா இந்த சென்ஸ் மீடியாவே தான் அப்படி ஒரு இத கிளப்பி விட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்ப சுனில் வந்து காங்கிரஸோடயும் சேர்ந்து தான் அவர் வேலை பார்க்குறாரு. சரிங்களா? இப்ப காங்கிரஸ்ல சுனில் இந்த சொல்லிக் குடுத்து, இப்படி ஒரு விஷயத்த பண்ணி, அத வந்து ராகுல் காந்தி பண்ணி, அத வந்து பாராளுமன்றத்தில ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது, இல்லது இந்திய திருநாட்டுல அது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்றதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதே மாரி தான் அந்த பக்கம் பிரசாந்த் கிஷோர் சொல்லிக் குடுத்து, பிரசாந்த் கிஷோர் என்ன சொல்லிக் குடுத்துருக்காரு? அது மோடிஜியா இருந்தாலும் சரி, ஸ்டாலின் ஜியா இருந்தாலும் சரி, என்ன சொல்லிக் குடுத்துருக்காரு? அங்கங்க சைக்கிள் ஓட்டுங்க, குப்பை பொறுக்குங்க, அப்பான்னு சொல்லுங்க. அவரு வந்து என்ன சொல்லிட்டு இருக்காரு? விஸ்வகுருன்னு சொல்லிட்டு இருக்காரு. மோடிஜி விஸ்வகுரு சொல்றார். இவரு அப்பான்னு சொல்றார். இந்த மாதிரி ஆர்ட்டிஃபிஷியலா ஒரு விஷயத்த பண்றது மூலமா, இதுல மக்களோட பார்ட்டிசிபேஷன் ஏதாவது இருக்கா? சரி, ஓகே. இப்போ இதனால எந்த பிரயோஜனம் இல்ல அப்படிங்கிறீங்க. நத்திங். இப்ப அதிமுகவுக்கு யாருமே ஆலோசகர் அப்படிங்கிறவர் யாருமே இல்லையா? சார் ஒரு மக்கள்ட்ட இப்ப அதிமுகல நாங்களும் தான் எலக்ஷன் வேலைய ஆரம்பிச்சுட்டோம். சரியா? இன்னைக்கு வேலூர்ல நேத்து நடந்த பிரம்மாண்டமான கூட்டத்தை நீங்கள் எல்லோருமே பார்த்திருப்பீர்கள். அப்போ மக்கள்ட்ட போய் நீங்க அரசியல் பண்ணாம, கட்சிக்குள்ள இருக்கின்ற அடிமட்ட தொண்டர்ல இருந்து அனைத்து நிர்வாகிகளையும் நீங்க உற்சாகப்படுத்தாம, ஏன்னா இவங்க தான் போயி யாரு வாக்கு அளிக்கிறார்களோ அந்த மக்களோட போய் ஒன் டூ ஒன் கான்டாக்ட்ல இருக்கவங்க. ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்ன பண்ண முடியும்? ஒரு 100 பேர்த்த வச்சுக்கிறாங்க. அவங்க போயி ஒரு சர்வே எடுக்குறாங்க. அந்த சர்வே வழியா இந்த எம்எல்ஏவ நிறுத்தலாம், அந்த எம்பி இந்த தடவ நிறுத்தக்கூடாது அப்படின்றத ஒரு ரெக்கமெண்டேஷன நீங்க குடுக்குறீங்க. இந்த ரெக்கமெண்டேஷன் ஃபீல்டுல வருஷம் பூரா இதே வேலையா வச்சிருக்காங்க. ஒரு அ அ அ கடைசி கட்டத்துல இருக்கிற ஒரு நிர்வாகியா இருந்தாலும், கட்சியோட நிர்வாகியா இருந்தாலும் சரி, 2ஆம் கட்டத்துல இருக்கவங்களாலும் சரி, வந்து கட்சியோட பொதுச் செயலாளராக இருந்தாலும் சரி, எல்லாருமே மக்களோட டைரக்ட்டா இருக்காங்க. இப்போ எங்களோட பொதுச் செயலாளர பார்த்தீங்கன்னா, போன 2 வாரத்துக்கு முன்னாடி விவசாயிகளோட இப்ப நடத்தின ஒரு பாராட்டு விழால கலந்துக்கிறாரு. நேத்து உங்களுக்கு வந்து வேலூர்ல அவ்வளோ பெரிய ஒரு விழால இளம்பெண் பாசறைகள், அ இளைஞர்கள் பாசறை, இளம்பெண் பாசறைகள்ல அதுல கலந்துக்கிறாரு. இப்போ இந்த மாதிரி விஷயங்களோட, நிர்வாகிகளோட நீங்க பேசம்போது கிடைக்கின்ற ஐடியாவோ, இல்லது ஒரு உந்து சக்தியோ ஸ்ட்ராட்டஜிஸ்ட் யாருக்குமே குடுக்க முடியாது. இல்ல அது இப்போ எந்த கட்சியா இருந்தாலும். சீமான் வந்து இது தொடர்பா ஒரு பதில் ஒண்ணு குடுத்தாரு அண்மையில. இப்போ எனக்கு ஆலோசகர்ன்லாம் யாரும் தேவையில்ல. ஆனா என்கிட்ட சில பேர் வந்து சில ஆலோசனை கூறுவாங்க. ரவீந்திரன் துரைசாமி, பாண்டே மாதிரியான ஆட்கள். அந்த மாரி இப்ப அதிமுகவுக்கு நாச்சியால் சுகந்தியும், கிஷோர் கே. சாமி மாதிரியான ஆட்கள் தான் ஆலோசனை கூறுறீங்களா? இல்ல இதெல்லாம் வந்து ரொம்ப அபாண்டமான ஒரு கேள்வி. இப்ப கிஷோரா இருந்தாலும், நாச்சியால் சுகந்தியா இருந்தாலும், நாங்க வந்து எங்க கட்சியின் சார்பாக ஊடகங்கள்ல பேசுறோம் சார். சரிங்களா? இப்ப நாங்க வந்து சொல்கின்ற ஏன்னா நாங்க வந்து கட்சியில 50 வருஷமா இருந்தவங்களோ, 20 வருஷமா இருந்தவங்களோ கிடையாது. ஆனா கட்சிக்குன்னே சொல்லி
24 ஹவர்ஸும் இந்த கட்சி தான் என் குடும்பம், இந்த கட்சி தான் வேலைன்னு செய்றவங்க எல்லா மட்டத்திலயும் இருக்காங்க. ஒரு ஒன்றிய செயலாளர்லேருந்து 2ஆம் கட்ட தலைவர்கள்லேருந்து எல்லாருமே பொழுது விடிஞ்சா பொழுது போய் இருட்டுற வரைக்கும் கட்சிக்காக, கட்சியின் நலனுக்காக வேலை பார்க்குறவங்க இருக்காங்க இல்லையா? இவங்கெல்லாம் குடுக்குற ஒரு வழிகாட்டுதலை விட, இவங்கெல்லாம் சொல்ற ஒரு ஐடியாவை விட, வேற யார் ஐடியாவ நீங்க பெஸ்ட்டா சொல்லிட முடியும்னு நினைக்கிறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து உங்களுக்கு அந்த டங்ஸ்டன் பிரச்சனை மதுரையில வந்துச்சு. அப்ப அங்க மதுரையில் வருகின்ற போது, அங்க மக்கள் போராட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ன உடனே, அங்க களத்துக்கு முதலில் போனது அதிமுகவோட எம்எல்ஏ தான். சரிங்களா? அப்ப அந்த பகுதி அதிமுக எம்எல்ஏ போயி, இதுதான் அங்க ஹிஸ்டரி, இதுதான் அங்க நடந்துகிட்டு இருக்குது, இதுதான் அங்க ரியாலிட்டி போயிட்டு இருக்குதுன்னு அவர் கண்டுபிடிச்சு, அத வந்து அவர் உணர்ந்து, அத தலைமைக்கு சொன்னோன தான், தலைமை அத என்ன பண்றாரு, அப்போ அந்த சமயத்துல சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்குது. நீங்க டங்ஸ்டன் எப்படி அத வந்து இப்படி ஒரு திட்டத்த நீங்க இங்க அமல்படுத்த முடியும் அப்படின்னு அங்க கேள்வி கேட்டு, அது மிகப்பெரிய பிரச்சனையாக வெடிக்கும்போது, ஆளுகின்ற கட்சி திமுக என்ன பண்ணுச்சு, அந்த திட்டத்தை வாபஸ் பெறுகிறது. அங்க மத்திய அரசு நம்ம உடனே அன்னைக்கு எதிர்க்கட்சி குடுக்குற அந்த அழுத்தத்தினால அவர் என்ன சொல்றாரு முதல்வர், நான் என் உயிரே போனாலும் நான் இந்த திட்டத்தை இங்க வரவிட மாட்டேன்னு டயலாக் பேச வைக்கிறார்ல. அப்போ ஒரு முதல்வரே அந்த மாதிரியான ஒரு வசனத்த பேச வைக்கிறது எதிர்க்கட்சி செய்யுது. அப்ப அந்த எதிர்க்கட்சி செய்யுது அப்படின்னு சொன்னா, அதுக்கு எதிர்க்கட்சியை சார்ந்த அதிமுகவை சார்ந்த ஒரு எம்எல்ஏ அங்க மக்களோட மக்களாக இருக்கிறார். அப்ப நீங்க மக்களோட மக்களாக இல்லாமல், அது எம்பியாவோ, எம்எல்ஏவோ எந்த ஒரு நிர்வாகிகளும், எந்த ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பதவியில இருக்கிறவங்களும், எம்பி, எம்எல்ஏஸ் நீங்க மக்களோட இல்லாம, உங்களோட பணத்த வச்சு, செல்வாக்க வச்சு எல்லாம் இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து நீங்க 1 டெர்ம் எம்எல்ஏவா இருக்கலாம் சார், 2 டெர்ம் இருக்கலாம். சரிங்களா? இப்ப திமுகல ரீசென்ட்டா ஒரு ப்ராப்ளம் வந்தது. ஒரு எம்பி வந்து எனக்கு வந்து பிசினஸ் கிளாஸ் டிக்கெட்ட மாத்தி தமிழச்சி குடுத்துட்டாங்க. தங்கபாண்டியன். அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப இவங்கலாம் என்ன அப்படின்னீங்கன்னா, அவங்களோட பிரதான பிரச்சனை அப்படிங்கிறது வந்து என்னன்னா, இந்த ஸ்டேட்டஸ் கோ இத மெயின்டெயின் பண்றது தான். வந்து எனக்கு பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் கிடைக்கல, எனக்கு அது கிடைக்கல, இது இவங்க அவங்களோட ட்வீட்டெல்லாம் நீங்க போய் பார்த்தீங்கன்னா, எங்கேயாவது மக்கள் பிரச்சனைக்கு இப்ப தென் சென்னை மழை பெஞ்சாலே தென் சென்னை தான் அதிகமா அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா, அங்க வந்து இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கேன், நான் அந்த ப்ராப்ளத்த சால்வ் பண்ணியிருக்கேன், அத பண்ணியிருக்கேன், இத பண்ணியிருக்கேன் அப்படின்றத வந்து அவங்களால சொல்ல முடியுமா? செய்ய முடியுமா? செஞ்சிருக்காங்களா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்ல. அப்போ இந்த லெவல் ஆஃப் பிரச்சனை இருக்குல்ல, அது வந்து என்னன்னா, மக்களோட மக்களா சேர்ந்து அரசியல் பண்றவங்களுக்கு, எனக்கு பிசினஸ் கிளாஸ் டிக்கெட்டு எனக்கு கவர்மெண்ட் குடுக்கலைன்னா, எனக்கு எம்பி அதனால குடுக்கல, அதனால வந்து நான் அத வந்து அதுக்காக உட்கார்ந்து ட்விட்டர்ல நான் போராடிட்டு இருப்பேன்னா, அத பண்ண மாட்டான். மக்களோட டங்ஸ்டன் பிரச்சனை. இப்ப வந்து தமிழச்சியோ அல்லது நீங்க அங்க இருக்கின்ற மற்றவர்களோ, இந்த 39 எம்பிஸ் 40 எம்பிஸ் நீங்க வந்து என்னன்னா டங்ஸ்டன் பிரச்சனைய ஏன் கிளப்பினன்றத தான் அங்க பிரதானமா பேசியிருக்கணும். இன்னைக்கு ஹிந்தி பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனை. நீங்க இன்னைக்கு உட்கார்ந்து சொல்லிருக்கீங்க இல்லையா, நான் வந்து எங்களுக்கு நிதி தர மாட்டேங்கிறார், நிதி தர மாட்டேங்கிறீங்கன்னு அன்பில் ஒவ்வொரு கேமராவா பார்த்து பார்த்து சொல்லிட்டு வரார் இல்லையா, அன்பில் மகேஷ். நீங்க என்ன பண்ணணும்? இப்ப அங்க கூட்டத்தொடர் நடந்துட்டு இருக்குதா? நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடந்துட்டு இருக்கா? நீங்க என்ன பண்ணணும்? உண்மையிலுமே திமுகங்கிற ஒரு கட்சிக்கு இது வந்து மாநில ஆட்சியை, இது மாநில சுயாட்சியை நாங்க காப்பாத்துறோம், மாநில உரிமைகளை நாங்க காப்பாத்துறோம்னு சும்மா ஸ்டேஜுக்கு பேசுற நீங்க, உண்மையிலுமே திராணி இருந்தால், உண்மையுமே வெக்கம் இருந்தா, உண்மையிலுமே மானம் இருந்தா, இந்த உதயநிதி சொல்லுவாரு, வெக்கம், மானம், சூடு, சொரணை இது இருந்தால் நாங்கள் நீட்டை விலக்கி விடலாம். அதுதான் ஃபார்முலானார்ல. இப்ப என்ன ப்ரூவ் ஆயிடுச்சு? நீட்டு இல்ல. நீட்டு நாங்க தடை செய்ய முடியாதுங்கிறத உதயநிதி சொல்லி என்ன சொல்லிறாரு? இப்ப எனக்கு வெட்கம் இல்ல. உதயநிதி என்கின்ற எனக்கு வெட்கம் இல்லை. உதயநிதி என்கின்ற எனக்கு மானம் இல்லை. உதயநிதி என்கின்ற எனக்கு சூடு இல்லை. உதயநிதி என்கின்ற எனக்கு சொரணை இல்லை. எனக்கு ஒட்டு மொத்தமா ஒரு உணர்வும் கிடையாது. எனக்கு ஓட்டு வாங்குறது மட்டும் தாங்க வேலை. பொய் சொல்லி ஓட்டு வாங்குறது மட்டும் தான் வேலைன்னு அவரு நிரூபிச்சிருக்காருல்ல. அதே மாதிரி இவங்க என்ன பண்ணியிருக்கணும்? உண்மையிலுமே வெட்கம், மானம், சூடு, சொரணை இந்த 40 எம்பிஸுக்கு இருக்குதுன்னா நீ என்ன பண்ணியிருக்கணும்? இன்னைக்கு நீ அங்க உட்கார்ந்து நாடாளுமன்றத்த முடக்கி இருக்கணும். காவேரி பிரச்சனைக்காக அதிமுக 37 எம்பிஸ வச்சு முடக்குச்சு, நாடாளுமன்றத்தை 20 நாட்களுக்கு மேல முடக்குச்சு. நீ பண்ணியிருக்கணுமா இல்லையா? நீ நாடாளுமன்றத்தை முடக்கி இருந்தால், மோடி ஈவன் தோ திமுகவோட ஃப்ரெண்டா இருக்காரு, மோகன் பகவத் ஈவன் தோ ஆர்எஸ்எஸ் தலைவர் வந்து ஸ்டாலினோடு நண்பராகத்தான் இருக்கிறார். இவர்களுக்கெல்லாம் இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒரு உறவு பாலமா இருக்கா, சபரீசனுக்கு அது எல்லாமே தெரியும். நீங்க இது ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ். உண்மையிலுமே இவர்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறை இருந்தால், நலன் இருந்தால், தமிழ்நாடு மீது நலன் இருந்தால், நீங்க அங்க நாடாளுமன்றத்தை முடக்கி இருக்கணும். அதை விட்டுட்டு சும்மா இங்க கேமரா முன்னாடி வந்து நாங்கள் வந்து அவர்கள் மும்மொழி கொள்கையை இது பண்றாங்க, நாங்க மாட்டோம், நாங்க பாருங்க இனிமேல் நான் போய் ஒவ்வொரு கலெக்டர் ஆபீஸ் முன்னாடி நாங்க போராட இல்ல போறோம். நீங்க இது மாதிரி தொடர்ந்து நிறைய குற்றச்சாட்டுகளை வைக்கிறீங்க. நீங்க வாட்டுக்கு பேசிட்டே இருக்க வேண்டியதான். இப்போ மாணவர்கள், இளைஞர்கள்லாம் முதல்வர் அவர்களை அப்பான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சார், இதை சொல்லும் போது உங்களுக்கு சிரிப்பு வரலையா? சிரிப்பு வரலையா? சரி, நீங்க பத்திரிகையாளர் இல்ல தானே? நேத்து ஒரு ம். அவங்களுடைய தொலைக்காட்சியில ஒரு மாணவி அப்பான்னு வந்து நான் ஏன் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு 5 நிமிஷம் பேசுது.
இல்ல உண்மையிலுமே பரிதாபமா இருக்கு சார். உண்மையிலுமே பரிதாபமா இருக்கு. நீங்க முன்னாடி இந்த விவாத மேடை மாதிரி ஒரு நிகழ்ச்சி இவர வச்சு விசுவ வச்சு நடத்துவாங்க. அப்ப அதுக்கு என்ன பண்ணா ஸ்டேஜுக்கு முன்னாடி வந்து பேசுறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 டே அவங்களுக்கு பிராக்டிஸ் பண்ணி தருவாங்க. ஸ்டேஜுக்கு பின்னாடி. அந்த மாதிரி இந்த குழந்தை ஒரு ஒரு 10 நிமிஷம் பேசுச்சா, எவ்வளோ நேரம் 5 நிமிஷம் பேசுதா, இவர் ஏனே நான் அப்பா அழைக்கிறேன் அப்படின்றது. இதெல்லாம் வந்து இந்த பேச்சு போட்டிக்காக பின்னாடி ஸ்டேஜுக்கு பின்னாடி பிராக்டிஸ் குடுத்து பேச வைக்கிறது. அவங்க தொலைக்காட்சி இல்லாம, இப்ப இந்த மாதிரி பொதுவான ஒரு தொலைக்காட்சியில நீங்க கேமரா எடுத்துட்டு போய் ஒரு 4 பேர்த்துட்ட கேளுங்களேன். நீங்க ஸ்டாலின் அப்பாவா அப்பாவா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறீங்களா அப்படின்னு சொன்னீங்கன்னா, காரி துப்புவாங்க. ஏன் கூப்பிட நான் ஏன் மாட்டாங்களா? சார் கூப்பிடுறேன்? இல்ல நீங்க இல்ல வந்து இது என்ன மகளிருக்கான அவ்வளோ விஷயம் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்றாரு. அதே மாரி தமிழ் புதல்வன் திட்டம் வந்து தமிழ்நாடு ஃபுல்லா மாணவர்கள் வந்து அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இளைஞர்கள்லாம் பார்க்குறாங்க. இந்த ஆட்சி என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி. இந்த ஆட்சி என்ன பண்ணுது? மகளிருக்காக இந்த ஆட்சி என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2025 தொடங்குனதுலருந்து, இந்த செகண்ட் நம்ம பேசுற இந்த செகண்ட் வரைக்கும் 106 போக்சோ சட்டங்கள் வழக்குகள் பதிவாயிருக்குங்க. போக்சோ சட்டமும் சேர்ந்து மொத்தமா பெண்கள் மீதான வன்முறை கேஸ் மட்டும் 106 வழக்குகள். பிப்ரவரி இன்னைக்கு என்ன 17, 18 17 ஆச்சு. தேதிக்குள்ள உங்களுக்கு இத்தனை வழக்குகள் பதிவாகியிருக்கிறது மட்டும் தான் ஸ்டாலின் ஆட்சியின் சிறப்பு அப்படிங்கிறது. சரிங்களா? எங்க பொதுச் செயலாளர் சொன்ன மாதிரி, அப்பா அப்பான்னு பாதிக்கப்படுற பெண்கள் தான் கத்துறாங்க. அதெல்லாம் அதாவது சொந்த அப்பாவ கூப்பிடுது. வேதனையில அதாவது அப்பான்னு கத்துது. இந்த இன்னைக்கு கூட ஸ்டாலின சொல்லல. இன்னைக்கு கூட உங்களுக்கு வந்து முதலமைச்சர சொல்லல. சார் முதலமைச்சர நீங்க வந்து உண்மையிலேயுமே இப்போ ஜெயலலிதா அம்மையாரை வந்து அம்மான்னு சொன்னாங்க அப்படின்னா, அது வந்து ஆர்கானிக்கா மக்களோட மனசுல இருந்து தன்னெழுச்சியா உருவான ஒரு வார்த்தை. இது சரிங்களா? கட்டமைக்கிறாங்களோ? இது எல்லாமே இந்த அவரு முந்தா நேத்து நடத்துன அந்த ஷூட்டிங்கு, அந்த ஷூ மொதற்கொண்டு அவர் போட்டிருந்த பேண்ட், ஷர்ட் இதெல்லாம் பார்த்தா ஏற்கனவே ஜெகனண்ணாவ வச்சு அங்க ஆந்திரால பண்ணின ஒரு நாடகம். ஏன்னா இவங்க எல்லாத்துக்கும் ஒரே ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தான். அப்ப இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்து காஸ்டியூம் கூட மாத்த மாட்டேங்கிறாங்க பாருங்க. விஜய் அண்ணாவுக்கும் அதே காஸ்டியூம் தான், ஜெகன் அண்ணாவுக்கும் அதே காஸ்டியூம் தான், ஸ்டாலின் அண்ணாவுக்கும் அதே காஸ்டியூம் தான். 3 அண்ணாவும் ஒரே மாதிரி தான் காஸ்டியூம் போட்டு சுத்துறாங்க அப்படின்னா, எவ்வளவு கேவலமான யுக்தியா இருக்குது. சார் இன்னைக்கு வந்து தகவல் தொழில்நுட்பம் வந்து செகண்ட் பை செகண்ட் வந்து அது முன்னேறிக்கிட்டே போகுது. அப்போ நீங்க இந்தியாவோட எந்த மூலையிலும் இல்ல, உலகத்தோட எந்த மூலையில எதை பண்ணுனாலும் இந்த ஆண்ட்ராய்ட் ஃபோன் வழியா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்க போகுது. அந்த விஷயங்கள் அப்படிங்கும்போது, நீங்க முந்தா நேத்து போடுறாரு அவரு. எல்லாரும் என்னைய அப்பா அப்பாங்கன்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு, அத கூட அட் அ ஸ்ட்ரெச் அந்த டயலாக் அவரால சொல்ல முடியல. அது அவர் உடல்நல கோளாறு அப்படின்னு சொன்னாலும், அவரால அட் அ ஸ்ட்ரெச் அந்த துண்டு பேப்பர பார்த்துட்டு அவரால அத சொல்ல முடியல. அப்படியான ஒரு சூழ்நிலையில, அவர் உண்மையிலுமே யாராவது ஒரு 4 பேர் அவர் கட்சியை சாராத வேற யாராவது அப்பான்னு கூப்பிட்டாங்கன்னா சந்தோஷம் தான். ஆனா யாருமே கூப்பிடாதப்போ, அந்த வடிவேலு ஒரு காமெடி பண்ணுவார்ல, ரவுடின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வேன்ல ஏத்துவாங்க. அப்ப இவரு நானும் தான் ரவுடின்னு சொல்லிட்டு இந்த மூக்குத்தியெல்லாம் போட்டு ஒரு பிங்க் கலர்ல கோட்டெல்லாம் போட்டுட்டு என்ன படம் ஞாபகம் இல்ல. அப்படி போவார்ல, நானும் ரவுடி தான். அந்த மாதிரி தான் இவரு. ஜெயலலிதா அம்மையாரே அம்மா அப்படின்னு கூப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னா, அது வந்து ஃப்ரம் த ஹார்ட். ஒவ்வொரு மக்களும் அவங்களுடைய சரி, இதயத்துல ஓகே, இருந்து ரைட். கூப்பிட்டாங்க. இல்ல நீங்க அதுக்கு சொன்னத நான் புரிஞ்சுக்கிட்டேன். போட்டியாக சரி, ஃப்ரம் என்னைய த அப்பா அப்பா ஃப்ரம் த ஹார்ட்டா தமிழக முதல்வர அப்பான்னு யாரும் வந்து கூப்பிடுறது இல்ல. உங்கள பொறுத்த வரைக்கும். ஓகேவா? எங்க போறீங்க? மக்கள் வந்து அதுதான் பார்க்கறாங்க. ரியாலிட்டி. மக்களும் பார்க்கறாங்க. சரி, அதுதான் விட்டுருவோம். ரியாலிட்டி. அதுதான் இப்போ ரியாலிட்டி. அப்படியே நான் வந்து உங்க கட்சியினுடைய பொதுச் செயலாளருக்கு வரேன். புரட்சி தமிழர்னு யார் சொல்றா? நம்ம வந்து ரோட்ல போய் கேட்டா என் புரட்சி கட்சி தமிழர் தொண்டன் சொல்றேன் யாருன்னு சார். சொன்னா அவங்க கட்சி கன்ஃபியூஷன் ஆயிடுவான். தொண்டன் சொல்றான். சத்யராஜா இல்ல எடப்பாடி பழனிசாமி கட்சி கன்ஃபியூஷன் தொண்டன் ஆயிடுவான். சொல்றானா இல்லையா? கட்சி தொண்டன் சொல்றானா இல்லையா? இப்ப நீங்க வந்து என்ன வந்து அப்பான்னு சொல்லிட்டு என் கட்சியில் இருக்கின்ற அத்துணை இளைஞர்களும் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்றாரு. இவர் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் என்னை அப்பாங்குதுன்னு தான் இல்ல, இவர் ஆர்பி நாடகம் நடத்துறாரு. உதயகுமார் சரிங்களா? போற இடங்கள்லாம் பிரஸ் மீட்லாம் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி, புரட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிங்கிற. ஆமா சார். ஒட்டுமொத்த தஞ்சாவூரையும் வந்து கூறு போட்டு வித்த மத்திய அரசிடமும் காப்பாற்றி அதை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக மாற்றி அங்க ஹைட்ரோ கார்பன் எடுக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி தந்தவரை புரட்சி தமிழர்னு சொல்றதுல உங்களுக்கு வலிக்கும் அப்படின்னு சொன்னா, உங்களுக்குன்னா எடுத்தரப்புல இருக்க வலிக்கும் அப்படின்னு சொன்னா, அது ஒவ்வொரு கட்சி தொண்டன்னு சொல்லிக்கிட்டே தான் இல்ல, இருப்பாங்க. அம்மாவுடைய போட்டோ இல்ல அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமிக்கு மனசு வலிக்கல. இதெல்லாம் வந்து என்னன்னா, அது ஆக்சுவலி அங்க என்ன நடந்துச்சுன்னு எந்த பத்திரிகையாளருக்கும் தெரியுமா? இல்ல தெரிஞ்ச பத்திரிகையாளர்கள் உண்மையை பேசியிருக்கீங்களா? அந்த மாநாடு நடக்குது. அந்த இது கூப்பிட்டு விவசாயிகள் கூப்பிட்டு பாராட்டு நடத்துறாங்க. அவிநாசி அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துக்கு. ஸ்டேஜ்ல வந்து இருந்தவர்கள் வந்து எல்லாருமே பல கட்சியை சேர்ந்தவர்கள் தான் வந்து பாராட்டு விழா நடத்துறாங்க. ஆனா அந்த ஸ்டேஜுக்கு முன்னாடி வரைக்கும்
பல இடங்கள்ல வந்து ஜெயலலிதா அம்மையாருடைய புகைப்படமும், எம்ஜிஆர் அவர்களுடைய புகைப்படமும் இருக்குது. அதை எல்லாருமே யாருமே பார்க்கல. உங்களுக்கு என்னன்னா, மீடியாவுக்கும் சரி, இந்த உட்காந்து வெளிய வந்து லோக்கலா இந்த யூடியூப் சேனல்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்கல்ல, திமுக போடுகின்ற எலும்பு துண்டுகளை சாப்பிட்டுக் கொண்டு பேசுகிறார்கள்ல, அவங்க எல்லாத்துக்கும் டெய்லி அதிமுகவில் இப்படி நடக்குதாம், டெய்லி அதிமுகவில் அப்படி நடக்குதான்னு சொல்லிட்டு எதையோ ஒண்ணு பேசணும். அது பேசுறதுக்கு வந்து எங்கேயாவது ஒண்ணு கிடைச்சதுன்னா, உடனே அன்னைக்கு வந்து ஏதாவது ஒரு பெருசா வெடிச்சிரும்னு சொல்லிட்டு, எல்லா கேமராவும் அவரு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் வீட்டுக்கு போச்சு. அப்ப அவரு, "அப்பா வந்ததுக்கு கொஞ்சம் திருநீற வச்சுட்டு போங்கப்பா" அப்படின்னு சொன்னோனே, அன்னையோட அந்த விஷயம் ஆஃப் ஆயிடுச்சு. அப்படிங்கும்போது என்னன்னா, நீங்க எல்லா இடத்துக்கும் அதிமுகல ஏதாவது ஒண்ணு நடந்துறாதா? அதிமுகவுல அது இந்த பக்கம் திமுகவும் அந்த வேலைய செய்யுது, இந்த பக்கம் பிஜேபியும் அப்படி ஒரு இல்ல வேலைய செய்யுது. திமுகவுக்கு ஏதோ ஒரு வேலை காரணமா இத பண்றாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். மீடியாவும் ஏதோ ஒரு காரணத்துக்காக பண்றாங்கன்னு நம்ம வச்சுப்போம். நான் என்ன நிஜமால கேட்கிறேன் அதான் ரியாலிட்டி சார். நான் என்ன கேட்கிறேன், உங்க கட்சியை சேர்ந்த செங்கோட்டையன் என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? 3 நாளைக்கு முன்னாடி என்ன வந்து கூப்பிட்டாங்க. இன்விடேஷன் கூப்பிட்டாங்க. யார் கூப்பிட்டாங்கன்னு புகைப்படம் சொல்லுங்க. வந்து யார் கூப்பிட்டாங்கன்னு அவினாசி சொல்லுங்க. அத்திக்கடவுனுடைய திட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் ஒரு 4 பேர் வந்தாங்க. அந்த பேர் நான் நோட் பண்ணியிருக்கேன். 4 பேர்கிட்டயும் நான் சொன்னேன், இது மாதிரி அம்மா புகைப்படமும் எம்ஜிஆர் புகைப்படம் இல்ல. இது வந்து சரியில்ல அப்படின்னு நான் சொன்னதாக அவர் சொன்னது அப்படியே பிரஸ் மீட்ல இருக்கே. இப்ப அது யாராவது மறுத்தாங்களா? அதிமுகல அது யாராவது மறுத்தாங்களா? அப்போ அதற்கே அதே மேடையிலே தான் வந்து எங்க பொதுச் செயலாளர் பதில் சொல்றாரு. என்னது? இது வந்து மற்றவர்களால், விவசாயிகளால் ஒருங்கிணைக்கப்பட்ட பாராட்டு விழா அப்படிங்கும்போது, அதுல இப்ப வந்து எம்ஜிஆரோட புகைப்படமோ, ஜெயலலிதா அம்மையாரோட புகைப்படமோ, அதிமுக தலைவர்களோட புகைப்படத்த வச்சா, அங்க பாஜக தலைவர்களையும் வைக்க வேண்டியிருக்கும். திமுகல இருக்கவங்களையும் வைக்க வேண்டியிருக்கும். வேற அந்த கட்சியில அந்த யார் யார் எந்தெந்த ஏன்னா விவசாயிகள் மேடம் பொதுவானவர்கள். இதெல்லாம் சாக்கு மேடம். நான் இதெல்லாம் என்ன இல்ல இல்ல கேட்கிறேன், இது இல்ல இது இல்ல வந்து நீங்க இல்ல சாக்கணும். இல்ல இல்ல நான் என்ன நாங்க கேட்கிறேன், உண்மையை சொல்லும் நீங்க போது இதை இல்ல நீங்க சாக்கு எடப்பாடி பழனிசாமி இல்ல புறவை எடப்பாடி என்ன சொல்லக்கூடாது. பழனிசாமி அந்த நிகழ்ச்சியில பேசும்போது நானும் தான் பார்த்தேன். பின்னாடி எல்இடி லைட் மாதிரி இருந்ததுன்னு நினைக்கிறேன். பெரிய எல்இடி வால் மாதிரி இருந்துச்சு. அதுல எம்ஜிஆர்னுடைய புகைப்படமோ அல்லது ஜெயலலிதாவுடைய புகைப்படமோ இன்சர்ட் பண்ணியிருந்தா எல்லாரும் சந்தோஷப்பட்டிருப்பாங்கல்ல. இல்ல இல்ல செங்கோட்டையனே கார் எடுத்து கிளம்பி வந்திருப்பாரு இல்ல இல்ல அங்கிருந்து அதாவது என்னன்னா, கோபிச்செட்டிப்பாளையத்துல இருந்து. இந்த எங்களுக்கு அதிமுகங்கிற ஒரு கட்சிக்கு மட்டும் ஊர்ல உட்காந்துருக்க அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட், ஊர்ல வந்து அரசியல் விமர்சனம்னு பேசுகின்ற நபர்கள், அப்புறம் அப்புறம் யாரு யூடியூபர்ஸ், பத்திரிகையாளர்கள்ன்ற எல்லா பத்திரிகையாளர் இல்ல, இந்த பத்திரிகையாளர்ங்கிற போர்வையில இருக்கின்ற லாபியிஸ்ட், இவங்க எல்லாம் என்ன பண்றதுன்னா, அதிமுகவுக்கு மட்டும் காலையில வந்து உட்காந்துருவாங்க கேமரா முன்னாடி. உட்காந்துட்டு அதிமுக இப்படி செய்திருக்க வேண்டும், அதிமுக அப்படி செய்திருக்க வேண்டும், அதிமுக இப்படி பேசியிருக்க வேண்டும், எடப்பாடியார் இப்படி பண்ணியிருக்க வேண்டும், இப்படின்னு எங்களுக்கு அட்வைஸ் பண்றதுக்குன்னே இந்த ஆகாவளி கூட்டம். இது ஆகாவளி கூட்டம், வீணாப்பணம் கூட்டம் தான் சொல்லணும். அந்த வீணாப்பண கூட்டத்துக்கு நாங்க ரொம்ப தாழ்மையா சொல்லிக்கிறதுனா, எங்களை பார்த்துக்க எங்களுக்கு தெரியும் இல்ல பாஸ். அதிமுக நல்லா எங்களை வரணும்னு கூட பார்த்துக்க இல்ல சொல்றாங்க. இல்ல 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 அதிமுக நல்லா வரணும் 2026ல வரணும் அப்படிங்கறதுக்காக கூட சொல்றாங்களோ என்னமோ அப்படி கூட இல்ல நினைச்சுக்கலாம்ல. இல்ல இல்ல எங்களுக்கு தெரியும் சார். அதிமுக 26ல வரணும்னு பேசுறவங்க யாரு? அதிமுக 26ல வந்துருமோங்கிற வயித்தெரிச்சல்ல, பயத்துல, அச்சத்துல பேசுறவங்க யாரு? அது எங்கெங்க லாபி பண்ணி என்னென்ன நேரேட்டிவ்ஸை செட் பண்ணி பேசுறாங்கன்றதையும் இந்த 7 வருஷமா அதிமுக உற்று கவனித்து கொண்டு தான் இருக்கிறது. அதனால இந்த ஆகாவலியா வீணா போனவங்களா முன்னாடி உட்காந்துட்டு கேமரா முன்னாடி உட்காந்துட்டு அவங்க எல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இது இருக்கு இல்லையா அறிவாலயம் புறவாசல் வழியா போய் அங்க கட்டிங் வாங்கிட்டு வர ஆட்கள். இது ஓப்பனா சொல்றேன். அங்க போய் எதையாவது ஒண்ணு வாங்கிட்டு, அங்க ஏதாவது சார் நாங்க இப்படி பண்ணிடுறோம் சார், அப்படி பண்ணிடுறோம் சார்ன்னு சொல்லிட்டு, இங்க உட்காந்து நீங்கள் அதிமுகவில் நாங்க என்ன சொல்றோம்? எங்களுக்கு கட்சிக்கு தலைமை இருக்கிறது. கட்சியில் அனுபவம் வாய்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியும் என்ன செய்யணும்னு. உங்க அட்வைஸ் எல்லாம் யாரும் கேட்கல. கேட்டா சொல்லுங்க. இல்லைன்னா ப்ளீஸ் ஷட் அப் யுவர் மவுத். ப்ளீஸ் ஷட் அப் யுவர் மவுத். அவ்வளவுதான் இல்ல சொல்ல இப்ப முடியும். செங்கோட்டையன் சொல்றதே ஆ. எடப்பாடி கேட்க மாட்டேங்கிறாரு. என்னது? கேட்கலன்னு உங்களுக்கு என்ன சார்? நீங்க வந்து இப்ப செங்கோட்டையன் அவர்களும், இபிஎஸ் அவர்களும் உட்கார்ந்து பேசுனது ஏதாவது மீடியா பார்த்துச்சா? இல்ல அவர் நீங்களாவது எடப்பாடி கேட்கல. பழனிசாமிங்கிற சார் பேரை அந்த பயன்படுத்த இங்க போன மாட்டேங்கிறாரு. அவர் போன காரணமா வாரம் என்ன சொல்றாரு, நான் அதிமுக பொதுச் செயலாளர்னு பயன்படுத்தினேன் அப்படின்னு சொல்லி அவருடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல அவர் அப்படியே அதை கடந்து போறாரு. அதெல்லாம் நம்ம அதாவது பாக்குறோம்ல. இல்ல போன வாரம் நீங்க எல்லாருமே வந்து பெருசா என்னமோ நடக்கும்னு சொல்லி தான் இந்த வீணா போனா வயித்தெரிச்சல் பிடிச்ச திமுக கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு? போலீஸ் பாதுகாப்பெல்லாம் அனுப்பிச்சு விட்டுச்சு. ஒண்ணுமே அங்க பெருசா நடக்கல. இப்ப எல்லாரும் அமைதியா இருக்கிறீங்க. அதனால என்ன வாரம் இதே ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க? அவங்க கட்சியை விட்டு பிரிந்து போன அவர்கள் உள்ளே வருகிறாராமே, இவர்கள் உள்ள வருகிறாராமே, அவர் உள்ள வருகிறாராமன்னு ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணி பார்த்தீங்க. நீங்களும் அதான் கேட்கிறேன். இந்த மாதிரி வீணா போனவங்கள எல்லாத்தையும் தான் நான் கேட்கிறேன். வாரம் அதிமுக குறித்து ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணிட்டே இருக்கீங்க. அந்த நேரேட்டிவ்ஸ் எல்லாம் மண்ணா கவுது. அப்புறம் எப்படியா இப்படி வெக்கம் இல்லாம வாரம் ஒரு நேரேட்டிவ் செட் பண்றீங்க? வெக்கமாவே இருக்காதா உங்களுக்கு? அப்படிதான் கேட்க தோணுது. வெக்கமாவே இருக்காதா உங்களுக்கு? வாரமா ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணுவீங்க?
அதுதான் இல்ல எல்லாம் இப்ப மண்ணாக்குது இல்ல. அதிமுகக்குள்ள எந்த பிரச்சனையுமே இல்ல. உட்கட்சி பிரச்சனைகள் அதிமுகக்குள்ள எதுவுமே ஒரு இல்ல. பிரச்சனையும் இல்ல சார். ம். அதான் சொன்னேன், இந்த வீணா போனவங்க இந்த தொலைக்காட்சிகள்ல உட்காந்து, இந்த யூடியூப் சேனல்ஸ்ல உட்காந்து, அதிமுகவுக்கு அட்வைஸ் பண்ற இந்த வீணா போனவர்கள், யூ ப்ளீஸ் ஷட் அப் யுவர் மவுத். யூ ப்ளீஸ் மைண்ட் யுவர் பிசினஸ். நீங்க உங்க வேலைய பாருங்க. கட்சி அது பாட்டுல நல்லா இருக்குது, நல்லா இயங்கிட்டு இல்ல இருக்குது. அரசு நாங்க இல்ல எலெக்ஷன இல்ல நோக்கி இப்போ ஓடிக்கிட்டு இருக்கோம். நீங்க இங்க சொல்றீங்கல்ல 1008 வேலை இல்ல நீங்க நடந்துட்டு திரும்ப சார். திரும்ப வந்து வீணா போனவங்க அது இதுன்னு சொல்றீங்க. நான் என்ன கேட்கிறேன், அதிமுகல அப்படி ஒரு சம்பவமே நடக்கல. அதிமுகல செங்கோட்டையன் இந்த மாதிரி சொல்லவே இல்ல. அதிமுகக்குள்ள பிளவே இல்ல அப்படின்னா அவங்களாம் அந்த மாதிரி பேசவே மாட்டாங்க. அது எல்லாமே நடந்துட்டு இருக்கு அப்படிங்கும்போது அப்படி பேசுறாங்க அப்படின்னா அப்ப உங்க பார்வையில வேணா அப்படி இருந்துட்டு போட்டும். நீங்க எல்லாரும் என்னன்னா, இந்த பேன பெருமாளாக்குறதுன்னு சொல்லுவாங்க கிராமங்கள்ல பாட்டிகள். பேன பெருமாளாக்குறாங்க அப்படின்னு. இத்தனோன்னு ஒரு விஷயம் இருந்ததுன்னா, அத ஊதி ஊதி ஏதாவது பெருசாக்கி, ஏதாவது டிஎம்கே கிட்ட நம்ம வாங்கி சாப்பிட முடியுமா? இல்ல அந்த எதிர் தரப்புல ஏதாவது வாங்கி சாப்பிட முடியுமான்னு பார்க்கறதுக்கு தான், இத்தனூண்டு பிரச்சனைய ஊதி 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 பெருசாக்கணுமான்னு பார்க்குறேன். சார் பிரச்சனை உண்மையிலுமே வெடிச்சதுன்னா, அது எப்படியா இருந்தாலும் கத்திரிக்காய் முத்துனா கடத்தெருவுக்கு வரத்தானே செய்யும். அதெல்லாம் ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா, அது இந்நேரம் வந்திருக்கும். இல்ல இத்தனை நாள் வெடிச்சிருக்கும். செங்கோட்டையன் பேசல. இப்ப செங்கோட்டையன் பேசுறாருன்னா என்ன காரணம்? சார், செங்கோட்டையன் இப்படி எக்ஸ்பிரஸ் அதாவது பண்றாருன்னா நீங்க என்ன ஒரு காரணம்? விஷயத்த புரிஞ்சுக்கணும். என்னன்னா, இது திமுகவை போல் அதிமுக ஒரு சர்வாதிகாரி கட்சி கிடையாது. இது ஜனநாயக பூர்வமானது. இங்க வந்து அடிமட்ட தொண்டன்ல இருந்து எல்லாத்தோடைய குரல்களும் கேட்கப்படும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குதுன்னா, ஒரு ஒப்பீனியன் இருக்குதுன்னா, அத வந்து பகிரங்கமா சொல்லக்கூடிய ஸ்பேஸ் அங்க இருக்குது. அப்படி நீங்க நீங்க எல்லாருமே அப்படி பாசிட்டிவா பார்த்து தொலைங்கன்னு தான் சொல்றோம். இது அப்படிதான் கடுமையா தான் உங்கள்ட்ட எல்லாம் சொல்ல வேண்டியிருக்குது. இங்க ஒவ்வொருத்தரும் அவன் ஒப்பீனியன போய் சொல்றதுக்கு எங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கு சார், சொல்றாங்க சார். அத ஏன் உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல? இல்ல ஓபிஎஸ் அவர்கள் ஆ. எந்த ஒரு நிபந்தனை இல்லாம நான் கட்சியில வந்து சேர்றதுக்கு தயாரு அப்படிங்கிறாரு. புகழேந்தி எதுக்காக நீக்கப்பட்டேன்னு கூட எனக்கு தெரியாது. அண்ணன் வந்து ஓபிஎஸ் அவர்கள் வந்து நாங்க 2 பேரும் சேர்ந்து தான் போனோம் கார்ல. அப்பல்லாம் நல்லா தான் பேசிட்டு இருந்தாரு. சார் தெரியலப்பா அதெல்லாம் நான் வந்து அல்ல கையெழுத்து போட அதெல்லாம் சொன்னாங்க, கையெழுத்து போட்டேன் இது அப்படின்னாங்க. இல்ல, இல்ல. இப்ப நீங்க இதெல்லாம் சொல்றீங்களா ஜனநாயகபூர்வமா அதிமுக வந்து போய்க்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. இப்படிதான் ஜனநாயகபூர்வமா இருக்குமா? கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் குறித்து திரும்ப திரும்ப பேசுறதுனால, கட்சிக்கு எந்த ஒரு பைசாவுக்கும் அது பிரயோஜனம் கிடையாது. ஏன் அப்படின்னீங்கன்னா, கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவ யாரா இருந்தாலுமே, அவர்களுக்கு கட்சி வளரணும், இல்ல கட்சியை கட்டி காப்பாத்த வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் கிடையாது. அப்படிங்கிறது ஒட்டுமொத்த தமிழக மக்களுமே இல்ல உணர்ந்திருக்கிறாங்க. அது அப்ப இருந்துட்டு போறாங்க. அப்ப கூட அப்படி அவங்க நினைச்சுக்கிட்டோம். இப்ப வந்து 2026ல அதிமுக ஆட்சி வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்கல்ல. அதுக்கு ஏதாவது நம்ம வந்து கொஞ்சம் அவங்க என்னடா சொல்றாங்க அப்படின்னு சொல்லி காது கொடுத்து கேட்கணும்ல. சார் அது உங்க இன்டென்ஷன் என்னவா இருக்குங்கிறது அங்க முக்கியம். நீங்க இங்க வந்து நாங்கள் எந்த நிபந்தனையும் இல்லாமல் உங்களோடு சேர்ந்து விடுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, கடைசியில ஒட்டுமொத்த கட்சியும் சுருட்டி வாரி கொண்டு போய் பிஜேபி கிட்ட அடகு வைக்கிறது தான் உங்க திட்டம்னா, உங்க திட்டமும், நோக்கமும் இதுதான் தெரிஞ்சு போச்சுன்னா, அப்புறம் எதுக்கு உங்கள அலோவ் பண்ணணும்? இல்ல ஓபிஎஸ் அப்படி சொல்றாருங்கிறீங்களா? இல்ல அவரு இதுவரைக்கும் யாரோட உறவாடி கொண்டிருக்கிறார்? எ எ இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு? என்னைய வந்து அமித்ஷா சொன்னாரு, மோடிஜி சொன்னாரு. அதனால தான் நான் போய் அவரோட சேர்ந்தேன். 2 ஒருங்கிணைப்பாளர்கள் இருக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டோம். அவர் சொன்னதுனால தான் போய் சேர்ந்தேன் அப்படிங்கிறாரு. அப்புறம் இங்க பார்த்தீங்கன்னா, அவரு இரட்டை இலை இல்லாத இன்னொரு சின்னத்தில போய் பலாப்பழத்தில போய் நிக்கிறாரு அப்படின்னா, அவர் வந்து எல்லா இடத்துலயும் விலகி போவதற்கு தன்னைத்தானே சரி பண்ணிக்கிட்டாரு. சரிங்களா? அப்படிங்கும்போது அதோட நோக்கம் என்ன? நீங்க வந்து இங்கிருந்து அதிமுகலருந்து விலகி போயிட்டு, நீங்க அங்க யார் இன்னொரு விலகி பக்கம் போல. நீங்க வந்து நீக்கிட்டீங்க அவர. இன்னொரு பக்கம் யார் கூட நீங்க அவமானப்படுத்திட்டீங்க. சரி கட்சி அவமானப்படுத்திட்டாங்க. ஆபீஸ்க்குள்ளேயே போக விடல. சார் நீங்க கூட்டு போட்டுட்டீங்க. கட்சி ஆஃபீஸ கொண்டு போய் உடைக்கணும். அதாவது நீங்க ஒரு ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும். அது ஒட்டுமொத்த அதிமுகக்குன்னு மட்டும் கிடையாது. எந்த ஒரு இயக்கத்துக்கு வந்தாலும், இயக்கம் பெருசா, தனி மனுஷன் பெருசா சார்? இயக்கம் தான் பெருசு. இயக்கம் தான் பெருசு. அப்போ ஒரு தனி மனிதன் இயக்கத்துக்கு பாடுபடலாம். ஆனா, அந்த இயக்கம் இருந்தா தானே அந்த தனி மனிதனுக்குமே அந்த அடையாளம் கிடைக்கும். நீ அதிமுக காரனா இருக்கிறோம் அப்படின்னா, நான் அந்த கட்சிக்காக உழைக்கும்போது, அந்த கட்சிக்காக வேலை செய்யும்போது கட்சி வளருது. எஸ். ஆனா, அந்த கட்சி இருக்கிறதுனால தான் நான் இங்க இருக்கிறேன். இந்த புகழ், இந்த பெயர், இந்த பணம் எல்லாம் எனக்கு யார் கொடுத்தது? என் கட்சி கொடுத்ததுங்கிற உணர்வு இருந்ததுன்னா, நம்ம போய் கட்சி ஆஃபீஸ உடைப்போமா? ஆள கூப்பிட்டு போய் உடைப்போமா? அந்த ஒரு ஈனத்தனமான வேலையை செய்வதற்கான துணிவு வருமா? அப்ப அத அத வந்து கட்சிய இன்னுமே நேசிக்கின்றவர்கள் இருக்கிறாங்கல்ல. எல்லா வயசுலயும் இருக்கிறாங்க இல்லையா? ஆ எம்ஜிஆர் அவர்களோடு இருந்தவர்கள், ஜெயலலிதா அம்மையார் காலத்தில் வளர்ந்த தலைவர்கள், இன்னைக்கு இபிஎஸ் தலைமையில வளர்கின்ற தலைவர்கள் இருக்கிறாங்க இல்லையா? இவங்க எல்லாத்துக்குமே என்னது? கடைசி நோக்கம் என்னது? முதல் நோக்கமும், கடைசி நோக்கம் என்ன? கட்சி இருக்கணும் அப்படிங்கிறது. அப்ப நீங்க ஒரு ஒவ்வொரு கட்சி தொண்டனுக்கும் அவங்கவங்களோட தலைமை அலுவலகங்கிறது ஒரு கோயில் மாதிரி சார். வி ஆர் எமோஷனலி கனெக்டட் டு தட் பிளேஸ்.
சரிங்களா? அப்போ இப்போ வந்து ஒரு தேனியிலேருந்து ஒருத்தர் கிளம்புறாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அதிமுக தொண்டர். அவர் வந்து இங்க வந்து பார்க்கறதுக்கு என்னவா இருக்கு? தலைமை கழகத்த வந்து பார்க்குறாருன்னா, அங்க அது வந்து அவருக்கு ஒரு கோயில் மாதிரி. அந்த இடத்துக்கு நம்ம போகணும். அந்த ஹால்ல போய் நம்ம உட்காரணும். அங்க அம்மா உட்காந்த இடத்துல அந்த இடத்த நம்ம பார்க்கணும். இப்படிங்கிறதோட தான் அவர் அங்க வந்து ட்ரெயினோ, பஸ்ஸோ ஏறுவாரு. அப்பேரிப்பட்ட ஒரு புனிதமா ஒரு கட்சி தண்டன், அது எந்த கட்சியா இருந்தாலும் அந்தந்த தலைமை அலுவலகம் அவனுக்கு அது ஒரு கோயில் மாதிரி தான். அவன் ஒரு எமோஷனலா கனெக்ட் ஆயிருக்க இடம். அந்த இடத்த உங்களுடைய சுயநலத்துக்காக நீங்க வந்து உடைப்பீங்க. அதை சிதைப்பீர்கள் அப்படின்னா, உங்களுடைய நோக்கம் எல்லோரும் ஒரு 2,00,00,000 தொண்டன் கோயிலான்னு நினைக்கிற ஒரு இடத்த சிதைக்கிறீர்கள் அப்படின்னா, அந்த 2,00,00,000 தொண்டனும் உன்ன எப்படி மதிப்பான்? அது சரி, ஓகே. யோசிச்சிருக்கணுமா ஓபிஎஸ் இல்லையா? மதிக்கல, அதனால யாரும் அவர் கூட போல. யோசிக்கணுமா சரி, இல்லையா? ரைட், நீங்க சொல்லிட்டீங்க. ஓபிஎஸ் யோசிக்கணுமா இல்லையா? சரி, ஓகே. ஆ. அதிமுக தொண்டர்கள் பார்க்குறாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், இப்போ அதிமுகல தொடர்ந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றது குறித்து சார் விவாதங்கள் வருது. எங்களுக்கு பிரச்சனையே இல்ல சார். பிரச்சனை இல்ல. மீடியா தான் சரி, பிரச்சனை, பிரச்சனை இல்ல. பிரச்சனை, பிரச்சனை, சரி, பிரச்சனை. பிரச்சனை இல்லை. நீங்க தான் யோசிங்க. நீங்க பிரச்சனைங்கிற வார்த்தையே சொல்லாதீங்க சரி, சார். ஓகே. இப்போ வந்து ஆ. அதிமுக மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட கூட்டணி அமைக்க போறோம் அப்படின்னு சொல்லி நேத்து வேலூர்ல எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு. இருக்கிறது எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியல. இப்போ அதிமுக கூட்டணி நீங்க சொல்றீங்க. தேமுதிக தவிர வேற யார் ஆதரவு நிலைப்பாடுல இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம மெகா கூட்டணினா யாரு வருவா அப்படிங்கிற ஒரு கேள்வி சார் இப்ப இன்னும் திரும்ப எழுது. எலெக்ஷனுக்கு இந்த மீடியா எல்லாருமே இந்த கேள்வியை கேட்கணும். எங்க போனாலும் ஒரு அதிமுக காரன் வந்தாங்கன்னா உடனே இந்த கேள்வியை தூக்கி கேட்கறதுக்காக கேமராவை தூக்கிட்டு வருகின்ற அனைத்து ரிப்போர்ட்டர்ஸ்க்கும் சேர்த்தே இந்த பதிலை சொல்லிக்கிறோம். இன்னும் தேர்தலுக்கு சாலிடா 1 இயர் இருக்கு சார். 26 மேல தான் நடக்கணும். இந்த திமுக கேவலமான ஆட்சி நடத்துவதால் அதை முன்னக்கூட்டி நடந்தா ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை ஆட்சி கவிழ்க்கப்பட்டால் மணிப்பூர்ல கவிழ்த்த மாதிரி இங்கேயும் கலைச்சாங்கன்னா அது ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா இங்க பெண்களுக்கு எதிரான அட்ராசிட்டி தினம் தினம் நடந்துட்டு இருக்கிறதுனால இந்த ஆட்சியை கவிழ்த்தாலும் தவறில்லை. சரிங்களா? அப்படி ஒருவேளை ஆட்சி கவிழ்க்கப்படாமல் போச்சு அப்படின்னா உங்களுக்கு மே 26ல தான் தேர்தல். அப்படிங்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 மாதங்கள் கையில இருக்குது உங்களுக்கு இன்னைய தேதிக்கு. அப்படிங்கும்போது இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல வழக்கம் என்ன அப்படின்னீங்கன்னா, ஒரு 6 மாசத்துக்கு மேக்ஸிமம் 5 மாசத்துக்கு முன்னாடி தான் கூட்டணிகள் உறுதி செய்யப்படும். சில நேரங்கள்ல 2 மாசத்துக்கு முன்னாடி கூட உறுதி செய்யப்பட்டிருக்கு. சில நேரம் 1 நாளைக்கு முன்னாடி கூட உறுதி செய்யப்பட்டிருக்கு. ஒவ்வொரு தேர்தல்லையும் வச்சுக்கோங்களேன். அப்ப இந்த 1 வருஷத்துக்கு ஏன்னா இன்னைக்கு மீடியாவும் கேட்கறதுலயும் தப்பு இல்ல. எலெக்ஷன் சினாரியோ மாறி போச்சு. கட்சிகள், பிளேயர்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாரி நெறைய பேர் உள்ள வந்துட்டாங்க அப்படிங்கும்போது, இப்ப எல்லாத்தோட எதிர்பார்ப்பு அதிமுகவும், தாவேகாவும் சேருமா? ஒருவேளை சீமான் உள்ள வருவாரா? இப்படி ஒவ்வொருத்தருக்கான ஒவ்வொரு கேள்விகள் இருக்கு அப்படிங்கும்போது, இது நான் அது ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிமுக அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட இயக்கம் கிடையாது. அது ஒரு ஜனநாயக பூர்வமான கட்சி. அங்க எல்லா தலைவர்களும் சேர்ந்து இந்த முடிவை எடுப்பார்கள். ஆ இது கடைசி ஃபைனல் முடிவு அப்படிங்கிறது அந்த ஃபைனல் கால் வந்து இபிஎஸ் அவர்களிடம் தான் இருக்கிறது. எங்க பொதுச் செயலாளர்ட்ட தான் இருக்குது அப்படிங்கும்போது, பொதுச் செயலாளர் மிக ஆ ஏன்னா நீங்க எல்லாருமே போன முறை நாடாளுமன்ற தேர்தலுக்கு அ அந்த குற்றச்சாட்டு கடைசியில பார்த்தீங்களா, கூட்டணி இப்படி போயிடுச்சு அப்படிங்கும்போது. அந்த கூட்டணி இப்படி போயிடுச்சுன்னா, நாடாளுமன்ற தேர்தலில் போனதுக்கு மிக முக்கிய காரணம் பாமக அந்த பக்கம் போனதுக்கு அடுத்த நாள் பத்திரிகைகள் எல்லாமும் சொன்னன என்னன்னு, அன்புமணி அவர்கள் மீது வழக்கு போட்டுடுவோம்னு பாஜக பயமுறுத்திய காரணத்தினால தான் அவர்கள் கடைசி நிமிடத்தில் அதிமுகவோடு சேர முடியாம அது ஒரு காரணம். அது அப்படின்றது. ஒரு காரணம். இன்னொரு காரணம் ஒண்ணு இருக்கு. அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி தான் சொன்னாரு, நான் மெகா கூட்டணி அமைப்பேன் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல்ல அப்படின்னு சொல்லி ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடி சொன்னாரு. இல்ல நான் வந்து உங்களுக்கு லாஸ்ட் மினிட்ல ஏன் கூட்டணி போச்சுன்றதுக்கான காரணத்த நான் சொல்றேன். ஸோ இப்ப வந்து ஏற்கனவே ஒரு தடவ அடிபட்டாச்சுல, சூடு பட்டாச்சு இல்லையா? ஸோ யாரு எங்க எப்படி போவாங்க அப்படின்றத இந்த 2 இந்த இப்ப பேச்சுவார்த்தை தொடங்க 27 ஆரம்பிச்சிருச்சா? இருந்துச்சு. பேச்சுவார்த்தை போய்க்கிட்டு அதாவது எலெக்ஷன் வேலைய வந்து திமுக போன சீமானா வருஷமே இல்ல தமிழக வெற்றி கழகமா அப்படின்னா? இல்ல நாங்க தமிழக வெற்றி கழகத்தோட நாங்க போய் சேர்ந்துருவோம். தமிழக வெற்றி கழகம் எங்களுடன் வந்து சேர்ந்து விடும் அப்படிங்கிற பயம் வந்து இந்த பக்கம் திமுகவுக்கு டெய்லி வயித்துல புளிய கரைச்சுக்கிட்டே இருக்குது. சேர்ந்துருவாங்களோ, சேர்ந்துருவாங்களோ, சேர்ந்துருவாங்களோன்னு அவங்க. அந்த பக்கம் பாஜகவுக்கும், ஆர்எஸ்எஸ்க்கும் அந்த பக்கம் அவங்களுக்கு வலி. என்னடா சேர்ந்துருவாங்களோ, உறுதியாயிருமோன்ற ஒரு பயம் வந்தோனே, அவரு என்ன பாதுகாப்பு கேட்டாரா உங்கள்ட்ட? பொய்ப்பிரிவு பாதுகாப்புலாம் கேட்டாரா? அவருக்கு எது சார் 15 பேரு, 10 பேர் போலீஸ் பாதுகாப்பு? அவர் உயிருக்கு அச்சுறுத்தலா? அப்ப என்னன்னா, எங்க கூட்டணிய பார்த்து நீங்க இன்னைக்கே பயப்பட ஆரம்பிச்சுட்டீங்க. பிஜேபியும் சரி, இந்த பக்கம் திமுகவும் சரி பயந்துருச்சு. ஸோ பயந்தோன தான் ஒரு பாதுகாப்பே கேட்காத விஜய்க்கு, எந்த லைஃப்‌க்கு த்ரெட்டும் இல்லாத ஒரு விஜய்க்கு வந்து நீங்க வந்து மனமுவந்து பாதுகாப்பு குடுக்குறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த இப்படி ஒரு அப்ப கூட்டணிங்கிறது அதிமுக அப்ப நான் புரிஞ்சுக்கிற மாரி இருந்தா அதிமுக தமிழக வெற்றி கழகம் கூட்டணி பேச்சுவார்த்தை ரகசியமா நடந்துட்டு வருது. ஒய் நாட் ஏன் நடக்கக்கூடாது?
அதிமுகவும் 40-60 அப்படி போயிட்டு இல்ல இருக்காங்க. அது சார் கேள்விப்பட்டேன். ஷேர் எல்லாம் அங்க தலைவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். சரிங்களா? நீங்களே உட்காந்துட்டு 60-40யா 40-60யா 50-50யா இது 70-30யா நடக்கும் நடக்கும் அவ்வளவுதான். 26ல இந்த வீடியோவை பார்க்கின்ற ஒவ்வொரு அதிமுக தொண்டர்களும், நடுநிலையா ஓட்டு போடுற மக்களும், ரொம்ப நம்பிக்கையா, அதாவது மீடியாவும் இங்க இருக்கிற லாபியிஸ்ட்டும், அப்புறம் இங்க ஒரு வீணா போன ஒரு கூட்டம் இருக்கின்றது. காரியக்கார கூட்டம்னு சொல்லலாம் அவங்கள. அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு திட்டத்தை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. என்னன்னா 26ல இப்படி ஆயிடும், அப்படி ஆயிடணும். இந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் பலவித கம்பி கட்டும் கதைகளை சொல்வார்கள். தயவுசெய்து ஒவ்வொரு அதிமுக தொண்டர்களும், நடுநிலையா ஓட்டு போடுகின்ற மக்களும், கடைசி நிமிஷத்துல அதிமுகவுக்கு போடணும் அப்படின்னு முடிவெடுக்கின்ற மக்களும் எந்த கன்ஃபியூஷனுக்கும் ஆக வேண்டாம். மிகப்பெரிய கூட்டணி அமையும் 26ல மக்களோட ஆதரவா. நான் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை நம்பல சார். மக்களுடைய பேரன்பாலும் மக்களுடைய ஆதரவாலும் எடப்பாடியார் அவர்கள் ஆட்சிக்கு வந்தா தான் விவசாயிகளுக்கு பாதுகாப்பு. எடப்பாடியார் அவர்கள் ஆட்சிக்கு வந்தா தான் கல்வி நிலையங்களுக்கு பாதுகாப்பு. எடப்பாடியார் அவர்கள் ஆட்சிக்கு வந்தா தான் தமிழ் மண், தமிழ் நிலம், தமிழக உரிமைகள் பாதுகாக்கப்படும் அப்படிங்கிறத ஸ்டாலினோட இந்த 4 வருட கேடுகட்ட ஆட்சியிலிருந்து மக்கள் புரிந்து கொண்டார்கள். அதனால் 26ல இது எலெக்ஷன் பிரச்சாரமா சொல்லல, இது ஒரு தீர்க்கமா சொல்றோம். 26ல அதிமுக ஆட்சி அமைப்பதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது. இல்ல இப்போ நீங்க சொன்னீங்க, இப்போ அந்த தமிழர் சார்ந்திருக்கக்கூடிய விஷயம்லாம் சொன்னீங்க. அப்போ வந்து சீமானும் உள்ள அடங்குறாரா அதிமுக ஒய் நாட் கூட்டணிக்குள்ள? சீமான் ஏன் வரக்கூடாது? தாவேகா ஏன் கூட வரக்கூடாது? அந்த பக்கம் இருக்கிற காங்கிரஸ் கூட வரும் சார். ஏன் வராது? ஸ்டாலின் வந்து இப்படி கேடுகட்டத்தனமா ஆட்சியை நடத்திக்கிட்டே இருந்தா, ராகுல் காந்திக்கும் ஸ்டாலினுக்கும் இருக்கின்ற அந்த நட்பு உடையலாம். எது அரசியல்ல எது வேணாலும் நடக்கலாம் சார். 2 கம்யூனிஸ்ட் இந்த பக்கம் வருவாங்க, விசிகே வரும். ஏன் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? சரி, ஓகே. நீங்க சொல்லியிருக்கீங்க அதிமுக தொண்டர்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டோம். மற்ற மக்களும் இதை பார்த்து புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆச்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள். டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம். உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன்.